லாஸ்ட் வீடியோவில் apparent பொசிஷனை விட ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஜாஸ்தியாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். apparent பொசிஷன்னா புரியுதுல, நம்ம பர்சியூட் பண்ணுற லொக்கேஷன் ஒன்று, ஆனால் ஆக்சுவலாக இருக்கிற ஒரு லொக்கேஷன் வேறு. தட் இஸ் apparent பொசிஷன். அது ஏன்னா நம்மளோட சைட்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிம்பிளாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உங்கள் இப்போது இந்த பொண்ணு பார்க்குற மெஷர்மெண்ட்டும் இந்த ரெண்டு பசங்க பார்க்குற மெஷர்மெண்ட்டும் சேம் கிடையாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. இந்த பொண்ணுக்கு வந்து 9 சென்டிமீட்டர்னு மெஷர் ஆச்சுதுன்னா இவனுக்கு வந்து 11 சென்டிமீட்டர்னும் இவனுக்கு வந்து 7 சென்டிமீட்டர்னும் மெஷர் ஆகும். ஸோ that's the difference. இதுதான் parallax error. இவளுக்கு வந்து 4 5 6 7 8 9, இவளுக்கு 9, பட் இவளோட 9 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் மெஷர்மெண்ட். இவனோட 7ஓ இவனோட 11ஓ தட்ஸ் அ ராங் மெஷர்மெண்ட். தட் இஸ் parallax error. ஓகே, இனி வந்து மாஸ், த கான்செப்ட் ஆஃப் மாஸ் அண்ட் டைம் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, மாஸ் பார்க்கலாம். மாஸ் இஸ் த measure of the amount of matter in object. Mass-na we have to study weight. Mass-um weight-um go together. Okay, mass-um usually we get confused. What is mass and what is weight? So namakita yaradhu kekranga, what is your weight? 50 kg. Actually 50 kg ungaloda mass-a weight-a? It's your mass. 50 kg மேல எவ்வளோ கிராவிட்டி ஆக்ட் பண்ணுதுங்கிறது தான் உங்களோட வெயிட். வெயிட் வந்து ஒரு நியூட்டன்ல, இப்போ மாசை வந்து கிலோகிராம்ல யூனிட்டாக சொல்கிறோம்ல, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கேஜி கிலோகிராம்னு சொல்கிறோம்ல. ஆனால் வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன் வந்து ஒரு ஃபோர்ஸோட யூனிட். வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகே, கெட் தட். மார்ஸ்னா என்னங்க? சும்மா மார்ஸ்னா வாட் இஸ் மாஸ்? மாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மேட்டர். ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் மேட்டர் இஸ் கால்ட் மாஸ். இது எதாவது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் பாடியாக இருக்கட்டும், லைக் லேப்டாப்பாக இருக்கட்டும், பிக் எர்த்தாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் வீட்டு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், பூனைக்குட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்குன்னு கொஞ்சம் இந்த கேட்டு, லேப்டாப்பு, இல்லைன்னா எர்த் எல்லாமே ஒரு மேட்டர்னால உருவாகி இருக்குது. ஸோ இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மேட்டர் ஆன் அ ஃபிசிக்கல் பாடி. ஓகே, தட் இஸ் மாஸ். எல்லா பாடிக்கும், எல்லா ஃபிசிக்கல் பாடிக்கும் மாஸ் உண்டு. ஓகே, அதே மாதிரி வெயிட்னா என்னன்னா, இந்த மாஸ் மேல இப்போ நீங்களே ஒரு மாஸ் தான், உங்க மேல எவ்வளோ கிராவிட்டி ஆக்ட் பண்ணுதுங்கிறது தான் உங்களோட வெயிட். ஓகே, உங்க மேல இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் பண்றதுனால வர ஆன்சர் தான் வெயிட், உங்களோட வெயிட். ஓகே, சிம்பிளா எப்படி சொல்லலாம்? கிராவிட்டி கிவ்ஸ் மாஸ் த வெயிட். இல்லை, புரிஞ்சுதா? கிராவிட்டி தான் ஒரு மாஸுக்கு வெயிட்டை கொடுக்குது. How would you derive weight? The gravity which acts on mass gives you weight. எங்கிட்ட யாராவது கேட்குறாங்க what's your weight அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் வந்து எர்த்தில் இருந்துட்டு 490 நியூட்டன்ஸ் தான் சொல்லணுமே தவிர்த்து 50 கேஜின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா எர்த்தில் கிராவிட்டி பை சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனோட நம்பர் வந்து 9.8 கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ 9.8 இன்டூ 50 கேஜி, 50 கேஜி இன்டூ 9.8 வந்து 490 நியூட்டன்ஸ். என்னோட வெயிட் வந்து எர்த்தில் 490 நியூட்டன்ஸ். என்னோட மாஸ் வந்து 50 கேஜி. அதே இது என்னோட மாஸ் வந்து மார்ஸ்லேயும் 50 கேஜி தான், மூன்லேயும் 50 கேஜி தான். ஆனால் என்னோட வெயிட் வந்து மார்ஸில் 185 நியூட்டன்ஸ் தான், மூனில் என்னோட வெயிட் வந்து 82 நியூட்டன்ஸ். ஓகே, மாஸ் வந்து எந்த பிளானட்லேயா இருக்கட்டும், எர்த்லேயா இருக்கட்டும், மூன்லேயா இருக்கட்டும், மார்ஸ்லேயா இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலுமே மாஸ் வந்து ஒன்று தான். உங்களோட 50 கேஜி 50 கேஜி 50 கேஜி. அதே இது உங்களோட வெயிட் வந்து எர்த்தில் 490, மார்ஸில் 185, மூனில் 82. இந்த வித்தியாசப்படுதல இது எதனாலன்னா கிராவிட்டிங்கிற கான்செப்ட்னால. கிராவிட்டினா என்னங்க? வாட் இஸ் கிராவிட்டி?
ஒரு ஆப்பிள் ட்ரீல இருந்து ஒரு ஆப்பிள் எர்த்தை நோக்கி விழுது, ஒரு மேங்கோ ட்ரீல இருந்து மேங்கோ எர்த்தை நோக்கி விழுது. ஏதாவது ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது தூக்கி போடுறீங்க, ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, அது நேரா எர்த்தை நோக்கி விடுறது. ஸோ தேர் இஸ் சம் பவர், there is some force towards the earth. எர்த்து வந்து தன்னை நோக்கி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்கு. என்ன மேலே என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை இழுத்துக்கிற தன்மை எர்த்துக்கு இருக்கு. தட் இஸ் கால்ட் கிராவிட்டி. எர்த் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு புல் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் சென்டர். எர்த்தோட சென்டரை நோக்கி எல்லாத்தையும் புல் பண்ண பார்க்குது. தட் இஸ் கால்டு கிராவிட்டி. ஓகே, இப்போ கிராவிட்டினா எல்லாத்துக்குமே ஒரு கிராவிட்டி இருக்கு. ஒரு ஒரு அயன் பாலா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிராவிட்டி இருக்கு. என்னென்ன பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்களோ எல்லாத்துக்குமே கிராவிட்டி இருக்கு. ஒரு காரா இருக்கட்டும், அதுக்கு தனியா ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் இன் கம்பேரிசன் வித் எர்த். இப்போ எர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எர்த் இஸ் மோர் மேசிவ்னு என்ன சொல்றது, நிறைய மாஸ் இருக்கு. எர்த்துக்கிட்ட நிறைய மாஸ் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஹையஸ்ட், ஸோ இட் ஹாஸ் மோர் கிராவிட்டி. ஹையர் மாஸ், ஹையர் கிராவிட்டி. எர்த்தை விட பெரிய பிளானட் இருந்ததுன்னா அதோட மாஸ் ஜாஸ்தியா இருந்தா, இப்போ வந்து எர்த்தை